சல்லிக்கட்டு போராட்டத்தினப்ப எங்களுடைய தலைவர் வந்து மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டாரு. அந்த செய்தியை பல இடங்கள் எங்களோட பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. தலைவர் வந்து ஒரு இடத்துல, ஒரு பரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அமர்ந்து இருக்கும்போது அங்கே கீழே வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. கீழே 2-3 ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து சல்லிக்கட்டு போராட்டம் தலைவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆன டைம் அது. அப்போ அங்கிருந்து அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க போராட்டத்தை முடிச்சு நம்ம நைட் ஷோ படத்துக்கு போயிடுவோம், தலைவர் படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவர் என்கிட்ட மேடையில் வந்து சொல்லுவார், டேய் நீ எந்த தலைவரை படத்துல போய் பார்க்கணும், அந்த தலைவரே இங்க தாண்டா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில பேசும்போது அந்த அன்பினோட வெளிப்பாடை வந்து அவர் எடுத்து சொல்லுவார். இதுல என்ன தவறு இருக்குது? இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. சித்தரிக்கிறாங்க தவறா அப்படின்றதுதான் உண்மையா. இதை சித்தரிக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க வன்மமாக மிக கேவலமான எண்ணத்தோடு எப்படியாவது இவர்கள் வந்து நம்ம ரசிக மனப்பான்மையிலேயே காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணப்போக்கில் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் தான் உண்மையிலேயே ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க. இவர்கள் தான் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுறதை விட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் பெருசுபடுத்தி பேசி இதை சித்தரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய கழகம் மாவட்ட வாரியா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை களத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க.